தூத்துக்குடி மாவட்டத்தின் திருவைகுண்டத்தைச் சேர்ந்தவர் நல்லக்கண்ணு. ராம பக்தரான தந்தைக்கு மகனாக பிறந்தாலும் இளம் வயதிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மக்கள் பணியில் தன்னை இணைத்து கொண்டார். கட்சி பணிகளுக்காக தனது படிப்பை பாதியிலேயே கைவிட்ட அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது போராட்ட களத்தில் நின்று 8 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். சிறையிலிருந்து திரும்பிய பின் தந்தையின் கராரான நிபந்தனைக்கு இணங்க 1958இல் ரஞ்சிதம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ரஞ்சிதம் ஆசிரியையாக பணிபுரிந்து நல்லக்கண்ணுவின் பொது வாழ்க்கைக்கு பெரும் துணையாக திகழ்ந்தார். இந்த தம்பதியினருக்கு காசி பாரதி, ஆண்டாள் என 2 மகள்கள் உள்ளனர். விவசாய இயக்க பணிகள், கம்யூனிஸ்ட் கட்சி பணிகள் என 18 வயதில் தொடங்கிய பணிகளை சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தார். தமிழ்நாடு முழுக்க இவரது கால்படாத குக்கிராமங்களே இருக்காது என சொல்லலாம். கட்சி பணிகளுக்காக வீட்டிலிருந்து கிளம்பி போனால் வீடு திரும்ப குறைந்தது 2 வாரங்கள் ஆகும் என நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருப்பார் நல்லக்கண்ணு. தோழர் நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக 4 முறை தேர்வு செய்யப்பட்டு மொத்தம் சுமார் 12 முதல் 13 ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார். கட்சியின் விதியின்படி ஒருவர் 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என இருந்த போதிலும் அவரது அர்ப்பணிப்பு காரணமாக அனைத்திந்திய தலைமை விதியை திருத்தி 4 முறை பதவி வகிக்க அனுமதித்தது. சாதி, மத, வர்க்க பேதங்களுக்கு எதிராக போராடும் இவரிடம் தன்னலம் என்பது துளியும் இல்லை என அவருடன் பயணித்த பலரும் சொல்வதை கேட்டிருக்கலாம். இதற்கு சான்றாக கட்சி தனது பிறந்த நாளில் வழங்கிய 1 கோடி ரூபாய் பரிசு தொகையை மீண்டும் கட்சிக்கே வழங்கினார். அதேபோல் தமிழக அரசு வழங்கிய அம்பேத்கர் விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் விவசாய சங்கத்திற்கும் கட்சிக்கும் பிரித்து கொடுத்து விட்டார். 2016இல் தன் மனைவி ரஞ்சிதத்தை இழந்த நல்லக்கண்ணு வயது முதிர்வு காரணமாக இல்லத்தில் ஓய்வில் இருந்தார். ஆனாலும் அவ்வப்போது பொது மேடைகளில் அவரை காண முடிந்தது. இந்த நிலையில் 22/8/2025 அன்று நல்லக்கண்ணு வீட்டில் தவறி விழுந்த காரணத்தினால் தலையிலும் கைவிரலிலும் சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக அவரது குடும்பத்தினர் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். 24/8/2025 அன்று மாலை மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போதே அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுமார் 1.5 மாத சிகிச்சைக்கு பின் நல்லக்கண்ணு உடல் நலம் தேறி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார். ஆனால் கடந்த சில மாதங்களாக அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்படுவதும் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவதுமாக இருந்தார். இந்த நிலையில் 24/2/2026 அன்று மீண்டும் உடல் நலமில்லாமல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தோழர் நல்லக்கண்ணுவுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து சிகிச்சை குறித்தும் உடல்நலன் குறித்தும் விசாரித்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தோழர் நல்லக்கண்ணு 25/2/2026 மதியம் 1:55 மணியளவில் காலமானார். தோழர் நல்லக்கண்ணு மறைவுக்கு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.